கடவுளின் மாட்சிக்காக நாம் அனைவரும் எழுந்திருந்து நமது பாமாலையிலே 72வது பாமாலை ராத்தாளபுரத்திலே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் என்ற பாமாலை அனைவரும் இணைந்து பார்ப்போமாக. பாமாலை 72. ராத்தாளம் பெற்று மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் கர்த்தாவின் தூதர் இறங்க விண்ஜோதி கண்டனர் அவர்கள் லட்சம் கொல்லவும் வித்துதர் எல்லாருக்கும் சந்தோஷமா நற்செய்தி கூறுமே. தாவீதின் வம்சம் ஓரிடம் மெய் கிறிஸ்து நாதனார் பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதோ கல்லறை யாழமாம் முன்னணை கிழனி கந்தை புரிந்த தோழமாய் அப்பாதனை காண்பே. என்றோரை காண சனமே மேகோரம் கூட்டத்தார் ஆத்தோரனோடு தோன்றியே கர்த்தாவை போற்றினார். மாபோலகத்தே ஆண்டவாமே மேன்மையடைவேன். பூமியில் சமாதானமும் நற்செய்தியோமே. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியிருந்த எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர்கள் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இருக்கிற ஒரே பேரானாகிய குமார இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தருக்கு முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு வருவாயாக என்பதே பிரதான கற்பனை. இது பொப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்புவது போல பிறரிடத்தில் அன்புவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை ஒன்றுமில்லை. இவ்விரு கற்பனை நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே.
சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுடைய கடவுளோட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளிலே நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உங்கள் பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திருப்பதை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரரை விசுவாசிக்குரியவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தவர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை கடவுள் ஒருத்தவ மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்தில் மனத்திற்கு தங்கள் சகோதர சகோதரி கூட்டங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குறுத்தல் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையை உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவனில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இறைவேண்டுதல் செய்வோமாக. கிறிஸ்து பிறப்பு திருநாளுக்கான இறைவேண்டல். எல்லா வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தன் நீங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் புனித கன்னியினிடம் பிறக்கவும் அவரை எங்களுக்கு ஈவாக அளித்தீரே. மறுபடியும் பிறந்து உமது அருளால் உமது பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாங்கள் உமது தூய ஆவியால் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீட்டிற்கு முடிவின்றி அரசாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுத்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமென். உட்கார்வோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் உயரம் வந்தும் மக்களை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேர். இதயம் அகிலும் கண்கள் தெளியும் இருந்த ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த வேதபாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7, பக்கம் 814. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின
முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிழ்ப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை இருளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழிவுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆழ்வட்டியின் கோலையும் முறித்து போட்டி அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுவரை கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நடைபெறுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் வெட்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதை வாசிக்க தெரிந்துள்ள வேதபாடம் வாசித்தாயிற்று. கடவுளை உமக்கே மாற்றி உண்டாவதாக. தொடர்ந்து 2ஆம் திருமுறை பாடம் படிக்க கேட்போம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே 2ஆம் பகுதி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கலாத்தியர் 4, 1 முதல் 7. இன்னும் நான் சொல்லுகிறதென்றால், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எதவனாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவருக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் ஈடுபட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்து காலத்தின் இவ்வுலகில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திரராய் இருக்கையில் புத்திர சுகாதாரம் அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களாக வீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்து பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் வழியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய அனுப்பினார். ஆகியால் நீங்கள் அடிமையிடாமல் புத்திரராகிறீர்கள். நீங்கள் புத்திரராயிடாமல் கிறிஸ்து மூலமாக தேவனுடைய கிறிஸ்துவை உமக்கே மாற்றி உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேண்டுபாடு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வாக்கியங்கள் முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 வாக்கியங்கள் முடிய. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அருத்துராயினால் கட்டளை பிறந்தது. சிறிய நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் நான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தினுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாத்ரேத் ஊரில் இருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான்.
அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அச்சிகனமே பரமசேனியின் திரள் அந்த தூதரனை தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட நற்செய்தி வேதபாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவை உமக்கு மாற்றி உண்டாவதாக. நாம் இந்த வண்ணமாகவே அருள்வரைக்கு ஆயத்தமாக நமது பாமாலையில் 62வது பாமாலை கேள் ஜெபித்த ராயர்க்கு விண்ணில் துத்தியம் ஏறுதே என்ற பாமாலை அனைவரும் எழுதி பாடுவோமாக. பாமாலையின் 62. கேள் ஜெபித்த ராயர்க்கு விண்ணில் துத்தியம் ஏறுதே அனைவரும் உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சை மக்களே, புதிய விடியலை நோக்கி இந்த கிறிஸ்து பிறப்பின் மனமகிழ்ச்சியான நாளிலே இந்த திருவழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும்
எனது சார்பாக, ஆயிரங்கள் பெருமக்கள் சார்பாக, ஆயிரம்மா சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே பிறந்து அநேக நன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் தந்தள்ளும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய விடியல் உங்களை என்றென்றும் பின்தொடர்வதாக. தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்விலே அநேக மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுத்து தம் சொந்த மக்களாக மீட்பதற்கு இந்த புனிதனிலே பிறந்த அன்பின் ஆண்டவரே, ஒரு வார்த்தையாம் அதிகாரமிக்க அந்த நிலைவாழ்வு நிறைந்த வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வார்த்தையாக இருந்தவர் மனு உருவென்று பிறந்தீரே. கேட்கிற வார்த்தை எங்கள் வழியாக செயலாக பெறட்டும், செயல் வடிவம் பெறட்டும். அடியேனை மறைத்து நீர் பேசு. வந்திருக்கிற அனைவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையனவாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த திருநாளிலே அவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு வழங்கியிருக்கிற தலைப்பு கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ டான். கிறிஸ்து பிறப்பு என்பது புதிய விடியல் என்கிற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். விடியல் என்பது இரவு முழுவதும் இருண்டு, புதிய நாளுக்கான தொடக்கமாக இந்த விடியல் காணப்படுகிறது. விடிந்து விட்டது, இப்பொழுதும் விடிந்து விட்டது. சூரியன் உதிக்கப் போகிறது, வெளிச்சம் பிறக்க போகிறது. நாம் செயல்பட போகின்றோம். நம்முடைய வாழ்வியல் நன்மைக்காக நாம் ஓடி உழைக்கப் போகின்றோம். அதற்கான புதிய விடியல் பிறந்திருக்கிறது என்று நாம் சொல்வதை போல இன்றைய நாளிலே நமக்கான விடியல் பிறந்திருக்கிறது என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 1வது அதிகாரம் 78, 79 வசனம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் என்றால் விடியல், புதிய விடியல் பிறந்திருக்கிறது, புதிய எழுச்சி பிறந்திருக்கிறது என்று அர்த்தம். அருணோதயம் என்றால் ஒரு புதிய விடியல் பிறந்திருக்கிறது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஏன் பெத்லகேமிலே பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் பெத்லகேமிலே பிறந்தார்? மையப்பகுதியிலே இருக்கிறது. சவுண்ட் வைங்க. வேற இப்படி நான் கேட்டதை போலவே ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே மாணவர்களை பார்த்து அந்த கிறிஸ்துமஸ் நெருங்கி வருகிற வேளையிலே ஆசிரியர் கேட்டார், ஏன் பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார்? சரியான விடையை சொல்லுங்கள் என்று கேட்ட உடனே எல்லாரும் பல விடைகளை சொன்ன உடனே ஒரு பையன், சார் மரியாள் பெத்லகேமில் இருந்தாங்க, அதனாலதான் பெத்லகேமில் பிறந்தாங்க என்று சின்ன பையன் சொன்னார். ஒரு சிரிப்பாக, ஒரு காமெடியாக இருக்கிறது அல்லவா? பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய விடியலை கொடுப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். விடியல் எதற்காக? ஏன் இருளின் விடியல் இருப்போருக்கு ஒளி தர இந்த விடியல் பிறக்கிறது. அமைதி வழியில் நம்மை நடக்க செய்கிறது. விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது என்று லூக்கா 1வது அதிகாரம் 78, 79 வசனத்திலே படிக்கின்றோம்.
இந்த விடியல் நம்மை இருளின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தருவதற்காக பிறந்திருக்கிறது. இந்த விடியல் அமைதி வழியில் நம்மை நடக்க செய்ய, அதாவது சமாதானத்தின் வழியிலே நம்மை நடக்க செய்ய விடியல் பிறந்திருக்கிறது. இந்த விடியல் விண்ணிலிருந்து பிறந்திருக்கிறது என்று திருமறை வசனம் சொல்லுகின்றது. அனைவருமே நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் நிகழாதா, எனக்கு ஒரு புதுமை நிகழாதா, எனக்கு ஒரு விடியல் பிறக்காதா, எனக்கு ஒரு காலம் பிறக்காதா, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்வு முன்னேறாதா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கின்ற வேளையிலே அன்றைக்கு புதிய விடியலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அநேக மக்கள் மேசியாவை நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். மேசியா வந்து எங்களை எல்லாம் விடுதலையாக்க வேண்டும், இந்த ரோம அரசிலிருந்து எங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்க பெருமூச்சோடு காத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே விண்ணில் இருந்து ஒரு புதிய விடியல் இந்த மண்ணை நோக்கி வந்தது என்று திருமறையிலே படிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய விடியல் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் தான். இருள் சூழ்ந்த அந்த வாழ்வு மறைந்து ஒளி நிறைந்த ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய நாள், ஒரு புதிய மைல்கல் நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு பிறந்திருக்கிறது. ஆண்டவருடைய தொடக்க புள்ளியை மாற்றப் போகின்றார். நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய வெளிச்சத்தை உண்டாக்கி நாம் நம்முடைய வாழ்விலே அடுத்த அடி எடுத்து வைத்து ஆண்டவருக்கென்று நாம் பயணிக்க புதிய விடியலாக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். முதலாவதாக அவர் பிறக்கின்ற அந்த விடியல் அடையாளத்தை கொடுத்த விடியலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிற விடியலாக இருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்கிற ஒரு அடையாளத்தை ஏசாயா இறைவாக்கினர் வழியாக நாம் காண்கின்றோம். ஒரு அடையாளத்தை கொடுக்கிற விடியலாக ஒரு பாலகன் பிறக்க போகின்றார் என்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தை. கார் இருளிலே நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். செபுலோன், நப்தலி இது போன்ற நாடுகளில் வாழக்கூடிய மக்கள், கலிலேயா பெருங்கடலோடு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இருளிலே இருந்த ஒரு சூழலாக இருந்தது. 2 ராஜ்யங்கள் 15வது அதிகாரம் 29வது வசனத்திலே படிக்கின்ற பொழுது இந்த செபுலோன், நப்தலி மக்கள் அசீரிய அரசனுக்கு அடிமைகளாக இருந்து இருள் போன்ற வாழ்விலே வாழ்ந்து வந்தார்கள். கார் இருள் என்பது அடிமை வாழ்வை குறிக்கிறதாக இருக்கிறது. நாம் பிறருடைய கைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் செயல்படுத்த முடியாமல் நாம் பிறருடைய கைக்குள்ளாக, பிறருடைய ஆக்கிரமிக்கு உள்ளாக, பிறருடைய அதிகாரத்திற்குள்ளாக, பிறருடைய வரையறைக்குள்ளாக கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலை அடிமை நிலை. இவ்வாறாக கார் இருளிலே நடந்து வந்த மக்கள், கார் இருளிலே மக்கள் நடந்து வந்தார்கள் என்கிற வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கார் இருளிலே அவர்கள் படுத்து உறங்கவில்லை, கார் இருளிலே அவர்கள் சும்மா அமர்ந்திருக்கவில்லை, கார் இருளிலே நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று புலம்பவில்லை. கார் இருளிலே என்ற எனக்கு என்னால் பார்க்க இயலவில்லை, என்னால் இந்த இருளிலே நான் எப்படி நடப்பது என்று அவர்கள் ஒரே இடத்திலே முடங்கி இருக்கவில்லை. கார் இருளிலே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, யார் யார் என்று அடையாளம் தெரியாது என்று அவர்கள் முடங்கி இருக்கவில்லை. மாறாக இந்த வசனம் சொல்லுகிறது, கார் இருளிலே நடந்து வந்த. அப்போ இருளில் அவர்கள் நடந்திருக்கிறார்கள், இருளிலே ஏதாகிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள்,
இருட்டாக இருக்கிறது, என்னால் முடியாது, என்னால் இயலாது என்கிற அந்த இயலாத நிலையை காரணமாக அவர்கள் சொல்லவில்லை. சாக்கு போக்கை அவர்கள் சொல்லவில்லை. செப்லோன், நப்தலி, கலிலேயா பெருங்கடல் ஓரமாக வாழ்ந்த மக்கள் இதுக்கு இருளாக இருக்கிறது என்று அவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு அவர்கள் ஒரே இடத்திலே அமர்ந்திருக்கவில்லை, ஒரே இடத்திலே முடங்கி இருக்கவில்லை. இருளா இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வழி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் எப்படியாயிலும் தட்டு தடுமாறியாகிலும் நாங்கள் நடக்க வேண்டும், எழுந்திருந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் நடந்து வந்தார்கள். நடந்து வருகிற பொழுது அவர்களுக்குள்ளாக குழப்பங்கள், அச்சங்கள், பயங்கள், நடுக்கங்கள், இவைகளெல்லாம் அந்த இருள் அவருடைய முன்னேற்றத்தை தடுத்தது, அவருடைய முன்னேற்றத்தை முடக்கி வைத்திருந்தது. அவர்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு தெளிவான முறையிலே, தெளிவான ஞானத்தோடு, தெளிவான பார்வையோடு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு அந்த இருள் கவ்வி இருந்தது. ஆனாலும் நடந்து வந்தார்கள். வசனம் அதுதான் சொல்லுகிறது. இருளிலே இருந்ததனாலே அவர் நடக்கவில்லை, இருளிலே இருந்ததனாலே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று வசனம் இல்லை. இருளிலே நடந்து வந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வு இருள் போன்ற சூழல் நிறைந்திருக்கிறதாக இருக்கலாம். கடன் பாரங்கள், கடன் தொல்லைகள், கடின பாடுகள், இந்த சமுதாய சூழல்கள், இவையெல்லாம் நம்ம இருளிலே இருள் கவ்விய வாழ்வை போல நமக்கு இருக்கலாம். ஆனாலும் நடந்து வாருங்கள். நடந்து வருகிற பொழுதுதான் என்ன செய்வது? தடுமாறி விழுவோம். இருளே ஒரு கல் இருக்கும், தடுமாறி விழுவோம், காயம் ஏற்படும். ஆனாலும் நடந்து வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த அடையாளத்தை ஏற்படுகிற விடியல் பிறக்கும். என்னுடைய மகள் இருளிலே தவிக்கிறார், என்னுடைய மகன் இருளிலே இருக்கிற பொழுது முன்னேற்றம் இல்லை, என்னுடைய மகள் இருளிலே தடுமாறுகிறார், என்னுடைய மகன் இந்த இருளிலே அவர்கள் முன்னேற முடியவில்லை, என்ன செய்வது, ஏதோ செய்வது என்று புலம்பி தவிக்கிறான். என்னுடைய மகள், நான் தெரிந்தெடுத்த மகன், நான் இவனுக்காக இந்த உலகத்திலே பிறந்து இவரை மீட்டெடுத்த மகன், இவரை மீட்டெடுத்த மகள் தடுமாறுகிறாள் இருளிலே. ஆகவே இந்த இருளிலே பேரொழியாக, புதிய விடியலாக நான் பிறக்க வேண்டும் என்று ஒரு பாலகன் உங்களுடைய உள்ளத்திலே, இல்லத்திலே பிறப்பார். அதற்கு இருளா இருந்தாலும் சரி, நான் நடக்கிறேன், நான் நடந்து வருகிறேன் என்று நாம் எழுந்து நடக்கின்ற பொழுது நம்முடைய தடுமாற்றத்தை பார்ப்பார், நம்முடைய அபய குரலை பார்ப்பார். அன்றைக்கு எகிப்திலே மக்கள் கூக்குரல் எழுப்பினார்கள், கேட்டார், பார்த்தார், கண்டார். நம்மையும் பார்ப்பார். என்னுடைய மகள் இருளில் இருக்கிறார், நான் ஒரு புதிய விடியலாய பிறந்தே ஆக வேண்டும் என்று நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். இந்த விடியல் நமக்கு அடையாளத்தை கொடுக்கின்ற விடியலாக இருந்தது. விண்மீன் தோன்றிய ஒரு அடையாளம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு புதிய விண்மீன் தோன்றி, அந்த விண்மீன்கள் ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் இருந்தாலும் ஒரு விண்மீன் வேறுபட்ட நிலையிலே இருந்தது. இந்த விண்மீன் தான் நம்மை வழிநடத்த போகிறது என்று ஒரு அடையாளத்தை ஞானிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். என்னதான் ஞானம் இருந்தாலும் கடவுளை தேடி வருகிற பொழுது ஒரு அடையாளத்தின் வழியாகத்தான் அந்த ஞானிகள் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த விண்மீன் தோன்றவில்லை என்றால் ஞானியிலே இருந்திருந்தாலும் கடவுளை கண்டிருக்க முடியாது. ஆகவே அடையாளத்தை கொடுத்து வழிநடத்துகிற விண்மீன் மேய்ப்பர்களுக்கு முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் பெத்லகேமிலே நீங்கள் போய் பார்க்கிற பொழுது அநேக குழந்தைகள் இருக்கும். ஆனால் எந்த குழந்தை மீட்பராக பிறந்திருக்கிறது, எந்த குழந்தை உங்களுக்காக புதிய விடியலாக பிறந்திருக்கிறது, இதுவே உங்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். தீவன தொட்டி, முன்னணி என்றால் தீவன தொட்டி. மாடுகளுக்கு இந்த தவிடு போட்டு வைப்போம் அல்லவா, முன்னோர்கள் மாடு எல்லாம் வளர்த்திருப்பாங்க, ஆடு எருமை இதெல்லாம் வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த தீவன தொட்டியெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்த்தது இல்லை. மாடுக்கு அந்த தவிடு வச்சிருப்பாங்க, அந்த தவிடு கலங்கி தண்ணீரை தவிடு கலங்கி வச்சிருப்பாங்க.
அத்தீவன தொட்டியிலே கிடந்திருக்கு காண்பீர்கள். இன்னைக்கு குழந்தைக்கு தொட்டில் இருக்கிறது, பஞ்சமத்தை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய விடியலாக உங்களுடைய வாழ்விலே புதிய விடியலை ஏற்படுத்துவதற்கு என்ற பழைய வாழ்வு மறைந்தது. புதிய மாற்றங்கள், புதிய தொடக்கம், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய உயர்வுகளை கொடுப்பதற்காக புதிய விடியலாக பிறந்தவர் முன்னணியிலே கிடத்தப்பட்டு கிடந்தார். அடையாளத்தை கொடுத்த கிறிஸ்து விடியலாக பிறந்தார். சங்கீதம் 18:28 வசனத்தை படிப்போம். தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருளிலே இருந்த அந்த சூழலிலே இருளை என் கடவுள் வெளிச்சமாக்குவார். புதிய விடியலாக கிறிஸ்து பிறந்ததினாலே உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபையிலும் பிறந்து புதிய விடியலை, புதிய தொடக்கத்தை தந்தருவாராக. இரண்டாவதாக, இந்த விடியல் அற்புதம் தந்த விடியலாக இருக்கிறது. அற்புதத்தை நமக்கு ஏற்படுத்துகிற விடியலாக இருக்கிறது. லூக்கா 1:2 அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தது மிகப்பெரிய மாபெரும் அற்புதமாக இருக்கிறது. அதே போல அதற்கு 6 மாதத்திற்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாக திருமுழுக்கினர் யோவான் பிறந்தது ஒரு அற்புதமாக இருக்கிறது. மரியாள் அவர்கள் கிறிஸ்து பிறப்பார் என்கிற நற்செய்தியை நம்பவில்லை. ஆகவே அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக 1வது அதிகாரம் 34வது வசனத்திலே மரியாள் நோக்கி, இது எப்படியாகும்? நான் கணவனை அறியாமல் இருக்கிறேனே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, இது எப்படி நிகழும்? இது அசாத்தியம், இது சாத்தியமே இல்லை, இது அசாத்தியம் என்று மரியாள் தன் உள்ளத்திலே தீர்மானம் செய்து இறை தூதரை நோக்கி கேட்கின்றார், இது எப்படி நிகழும்? How it is possible? இது நிகழாது, இது நடக்காது, அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மரியாள் தவிக்கின்ற வேளையில் தான் சாட்சியாக சொல்லுகிறார். வானதூதன் 35வது வசனம், பிரதியுத்தரமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்கள், உனக்கு உறவின் மக்களான மகளான எலிசபெத் அவர் வயது முதிர்ந்தவர், அவராலும் கருத்தரிக்க முடியாது. நீ திருமணம் ஆகாதவர், நீயும் கருத்தரிக்க முடியாது, நிகழாது, நடக்காது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். இது முடியாது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவரிடத்திலே, உன்னிடத்திலே உற்பத்தியாவது தூய ஆவியானே. தூய ஆவி உன்னன் மீது நிழலிடும். அப்பொழுது நீ ஒரு கருக்கொண்டு ஒரு குமாரனை பெற்றிருப்பாய். வயது முதிர்ந்த எலிசபெத் ஒரு குமாரனை பெறப் போகிறார் என்று ஒரு அற்புதமான ஒரு செய்தியை மரியாளுக்கு செய்ததினாலே, கொடுத்ததினாலே ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்படியா, இது நிகழப் போகிறதா என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது மரியாளுக்கு. அப்ப எலிசபெத்துக்கு உண்டானால் எனக்கும் உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தது மரியாளுக்கு. நம்பிக்கையோடு எலிசபெத்தை தேடி ஓடினார். அற்புதத்தை கொடுக்கின்ற விடியலாக நம்முடைய வாழ்விலும் பல சோதனைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் வருகின்ற வேளையிலே அவ்வளவுதான், முடியாது, இது நிகழாது என்று நாம் தவித்திருக்கிற வேளையிலே அற்புதத்தை கொடுக்கிற விடியலாக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய பணித்தளத்திலே, உங்களுடைய நம்பிக்கையிலே ஒரு புதிய விடியலை கொடுப்பதற்காக, அற்புதத்தை செய்வதற்காக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலான அற்புதம் கலாத்தியர் 4வது அதிகாரம்
5:7 வசனம். காலம் நிறைவேறிய போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கடவுள் அனுப்பினார். மேலும் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று புகழத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உலகத்திலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராய். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன். அதாவது எல்லா அற்புதத்தை காட்டிலும் மேலான அற்புதம் நம்மை மீட்ட செயல், நம்மை விடுதலையாக்கின செயல். பாவத்தின் அடிமைத்தனத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்த பிள்ளைகளை மீட்பதற்காக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இந்த விடியல் பிறந்தது. இந்த விடியல் நியாயப்பிரமாணத்தினாலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து யூதர்கள் விடுதலையாக முடியவில்லை. உலக காரியங்கள், எகிப்து, அசீரியா, மீதியானியர் இவர்களிலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து யூதர்கள் விடுதலையாகி இருந்தாலும் நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த வேளையிலே நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் கட்டுப்பட்டவர்களை மீட்பதற்காக, கிருபை அளித்து அவர்களை மீட்கின்ற ஒரு அடையாளத்தை, அற்புதத்தை செய்வதற்காக கிறிஸ்து என்னும் விடியல் பிறந்திருக்கிறது. இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக, பாவத்தின் அடிமைத்தனங்கள், நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. 1வது வசனத்திலிருந்து படிக்கிற பொழுது, ஒரு இல்லத்திலே குழந்தையாக இருக்கிறவர் அவரும் அடிமையாக இருக்கிற வேலையாளும் ஒன்றுதான். அடிமை எப்படி முதலாளியினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டே இருக்கிறாரோ, அதே போல குழந்தையானவர் வளர்கின்ற வரைக்கும் அவர் அந்த வீட்டு முதலாளிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது, சுயமாக ஒன்றும் செயல்பட முடியாது, கட்டுப்பட்டேதான் இருக்க வேண்டும். அதே போலத்தான் நீங்கள் குழந்தையாகவே இருந்து நியாயப்பிரமாணத்திற்கும் பாவத்திற்கும் அடிமையாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாதாரத்தினாவை கொடுப்பதற்காக கிறிஸ்து பிறந்தார். அந்த கிறிஸ்துவின் வழியாக கடவுளத்திலே நாம் பிள்ளைகளாகும்படி உரிமையை பெற்றிருக்கின்றோம். இனி நாம் அடிமைகள் அல்ல என்கிற ஒரு அற்புதத்தை செய்வதற்காக விடியல் பிறந்திருக்கிறது. விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதத்தை நிகழ்த்துகிறவராக, அற்புதத்தை செய்கிறவராக பிறந்திருக்கிறார் இந்த புதிய விடியல். இன்றைக்கு கல்வியிலே அடிமைத்தனங்கள். நமது இந்திய நாடு அநேக மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே கல்வி மாநில பட்டியலிலே இருந்தது. அப்பொழுது அந்தந்த பண்பாட்டு சூழல் தகுந்தாற் போல அவருடைய கல்வி அமைப்பு இருந்தது. தமிழ்நாடு அந்த மொழி பண்பாட்டின் அடிப்படையிலே கல்வி அமைப்பு இருந்தது. கர்நாடகா, கேரளா, தெலுங்கு, அவ்வாறாக அந்தந்த மாநில பண்பாட்டின் சூழலுக்கு ஏற்றார் ஒரு கல்வி அமைப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு கல்வியானது மத்திய பட்டியலுக்கு சென்று விட்டது. இன்றைக்கு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சியை அவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்கள் அதற்கேற்ற சட்டத்தை போட்டு அவர்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது கல்வி. ஆனால் இன்றைக்கு கல்வியின் வழியாக ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக யாரும் படித்து விடக் கூடாது. இப்பொழுதுதான் ஓரளவுக்கு ஒரு 2-3 தலைமுறைகளாக கல்வியே வந்து கொண்டிருக்கிறது. கல்வி கற்றுவிடக் கூடாது. ஏன் எல்லாரும் அதை தோணலாம். ஏன் தேர்ச்சி இருந்தா நல்லதுதானே, அப்பதான் படிப்பாங்க என்று சொல்லலாம். ஆனால் புதிய கல்வி கொள்கை முறையிலே அருகில் இருக்கிற கல்வி, தொடக்க கல்வியெல்லாம் மூடப்படும். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை பள்ளியோடு இந்த தொடக்க கல்வியை இணைத்து விடுவார்கள். அருகில் இருக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் மூடப்படும். ஒரு ஏழை எளிய குழந்தைகள் எப்படி படிப்பார்கள்? இதை நாம் சாதாரணமா பார்த்து விட முடியாது. நம்ம நீங்க பாமா படிச்சா அப்பதான் படிப்பான், தேர்ச்சிதான் அவன் பயந்துட்டே படிப்பான். இந்த மன அழுத்தங்கள், கவலைகள் எல்லாம் இல்லாத காலகட்டம் குழந்தை பருவம்.
இந்த பருவத்தில் தேர்வை குறித்த அச்சங்கள், பயங்கள் அந்த குழந்தைகளை சூழ்ந்து இருக்கிற பொழுது எப்படி அந்த குழந்தைகள் நிம்மதியாக வாழ முடியும்? தொலைவிலே இருக்கு. அன்றைக்கு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்ச மாதிரி இன்னைக்கு நமது பிள்ளைகள் படிக்கிற வேலை எப்படி அவர்கள் படிப்பார்கள்? 5ஆம் வகுப்பிலே கட்டாய தேர்ச்சி, 8ஆம் வகுப்பிலே கட்டாய தேர்ச்சி, இது போன்ற காரியங்கள் அவருடைய கல்வியை தடுக்கின்ற ஒரு சூழல். கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படி படிப்பார்கள்? அப்ப இதை குறித்து விவாதம் வந்தது, தொலைக்காட்சியில விவாதம் வந்தது. இது சரிதானே, இதெல்லாம் மூடிட்டு நாங்கள் நல்ல பள்ளிக்கூடத்துல நாங்கள் உங்களுக்கு தொடக்க கல்வி கொடுக்கிறோம் என்றெல்லாம் விவாதம் எழுந்தது. அப்போ ஒருத்தர் கேட்கிறார், அதை வழிநடத்துகிற கேட்கிறார், எனக்கு கடுகு, கருவாப்புள்ள, கொத்தமல்லி தழை இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக நான் டிமார்ட் போய் வாங்க மாட்டேன். பெரிய மாலு போய் வாங்கிட்டு இருப்பீங்களா? பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில தான் போய் வாங்குவேன். அதே போல தொடக்க கல்வி அருகிலே இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் வந்து வருகிற பொழுது அவர்கள் எப்படி படிப்பார்கள்? வந்து நடந்து சோர்ந்து தூங்கி விடுவார்கள். ஆக தொடக்கத்திலேயே கல்வியை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கெல்லாம் இது போன்ற சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. விவரம் தெரிஞ்சு ஒரு மேல்நிலை பள்ளி, ஒரு நடுநிலை பள்ளி வருகிற பொழுதுதான் படிப்பு குறித்தான ஒரு விவரமே வரும். இப்ப கல்வி வந்து நமக்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கிடைக்கல. நம்ம என் தாத்தா பாட்டி, நான் முப்பாட்டையில படிக்கல. இப்பதான் ஒரு 50 வருடங்கள், ஒரு 100 வருடங்களாகத்தான் கல்வியை நமக்கு வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் முன்னோர்கள் படிக்கல, நம்முடைய முன்னோர்கள் படிக்கல. தமிழ்நாட்டில், இந்திய நாட்டிலே இது போன்ற சூழல் அடிமைத்தனத்தை கொண்டு வருவதா இருக்குது. இதிலிருந்து விடுதலையாக்குவதற்காக மிஷனரிமார்கள் விடுதலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக கல்வியை கொடுத்தார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து நியாயப்பிரமாணம் என்கிற சட்டத்தை நிமித்தமாக அடிமையாக இருக்கிற நிலையை மாற்றுவதற்கென்று புதிய விடியலாக கிறிஸ்து பிறந்தார். அந்த அற்புதத்தை நோக்கி பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக அறிவிப்பு தந்த விடியல். 1 அடையாளம் தந்த விடியல், 2 அற்புதம் தந்த விடியல், மூன்றாவதாக அறிவிப்பு தந்த விடியல். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற அறிவிப்பு மேய்ப்பர்களுக்கு வழங்கப்பட்டது. யோசேப்புக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டது. மரியாள் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவருக்கு உற்பத்தியா இருப்பது பரிசுத்த ஆவியினாலே. அவன் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. மரியாளுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அறிவிப்பை கொடுக்கின்ற விடியலாக பிறந்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு வருகிற வேளையிலே யோசேப்பும் மரியாளும் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தையை சுமந்து வந்தக்கூடிய சூழல் எப்படி இருந்தது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஞானிகள் ஏரோதை தேடி சென்று அவரை விசாரித்தார்கள். அப்பொழுது ஏரோது தன்னிடத்திலே சூழ்ச்சி செய்து, அந்த குழந்தையை பார்த்தீர்கள் என்றால் எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அந்த குழந்தையை வணங்க போகிறேன் என்று தந்திரமாக அந்த குழந்தையின் இடத்தை, பிறப்பிடத்தை அவர் கேட்க முற்பட்டார். கடவுளுடைய அருளாலே ஞானிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த குழந்தை பிறந்தவுடனே இந்த குழந்தையை கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு தந்திரமான யோசனையிலே ஏரோது செய்தார். அந்த அறிவிப்பு ஏரோதுக்கு மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினதாக இருந்தது. நம்ம கேட்கக்கூடிய நற்செய்தி, அறிவிப்பு நமக்கு நற்செய்தியாக இருக்கலாம். அந்த ஏரோதை போல அநேகர் நம் மீது பொறாமை கொண்டு, அந்த ஏரோதை போல நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நாம் பார்த்து ஒரு ஏளன பார்வை பார்க்கக்கூடிய ஏரோதை போல அநேகர் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி அது புதிய விடியலுக்கான நற்செய்தி. இந்த நற்செய்தி அறிவிப்பாக கொடுக்கப்பட்டது. தாவீதின் பெத்லகேமிலே உங்களுக்கு பிறப்பார் என்கிற நற்செய்தி.
இந்த பெத்லகேம் என்கிற சிற்றூரிலே கிறிஸ்து பிறந்த நிகழ்ச்சியை நாம் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாது. பெத்லகேமிலே பிறந்தார், அது அப்பத்தின் வீடு என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து பெத்லகேமை தேர்ந்தெடுத்த அந்த நிகழ்வை ஒரு மாபெரும் புரட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் எந்த இடத்தை தேடி ஓடுகிறார்கள்? நகரத்தை தேடி, மாநகரத்தை தேடி. வேலை வாய்ப்பு அங்குதான் இருக்கு, மக்கள் கூட்டம் அங்குதான் இருக்கும், எல்லா தேவைகளும் அங்குதான் கிடைக்கும் என்று கிராமத்திலிருந்து நகரத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு சூழல். எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ஒரு கிராமத்து பேர் சொன்னா அங்க கிராமங்க, அந்த கிராமத்துல இருந்து வந்துருக்கிறாருங்க, படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. எந்த ஊர்ல வந்துக்கிறீங்க? அந்த ஊர் சொன்னா கிராமத்தாங்க அப்படின்றாங்க. என்னதான் படிச்சிருந்தாலுமே கிராமத்தை பார்த்தாவே ஒரு ஏளன பார்வை. நான் கிராமம் திருப்பூர் வேண்டாங்க, நான் அந்த கிராமத்தை போய் குடியிருக்கிறேன்னா, ஆனா அங்கேயே போய் இருக்கிறேன், அது நாகரிகம் இல்லாத ஊர், ஒரு கிராமம், அங்க எந்த வசதியும் இல்லை, அங்க மனுஷன் இருப்பானா, மனுஷன் குடியிருப்பாங்களா என்று இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய ஒரு சூழல். நம்ம போக முடியுமா? திருப்பூரை விட்டு ஒரு கிராமத்தில் போய் நம்ம குடியிருப்போமா? துரைசாயபுரம் வீட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க. இந்த திருப்பூர்ல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல ஒரு குடியிருப்பு கொடுத்தா இப்படி இருக்கு நமக்கு. நான் போய் விடுவோமா? விண்ணப்பள்ளி போவோமா? அல்லது ஒரு கிராமம் பட்டக்காரபாளையத்துக்கு போவோமா? ஒரு 10 ரொட்டியான கூடியது நம்ம போவோமா? யாருக்கும் மனம் வராது. ஏன்னா அங்க எந்த விதமான வாழ்வாதாரங்கள் இல்லை, கிடைக்கல. ஆனால் எந்த விதமான வாழ்வாதாரம் கிடைக்காத பெத்லகேமில் தான் கிறிஸ்து பிறந்தார். ஏனென்றால் நகரமெல்லாம் கிராமத்தை நோக்கிப்பார். எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவெல்லாம் பெத்லகேமை ஓடுங்கள். எருசலேமின் கூடிய மாபெரும் பட்டணத்தில் வாழக்கூடியவெல்லாம் பெத்லகேமை நோக்கி ஓடுங்கள். அங்கதான் கிறிஸ்து இருக்கிறார், அங்க போய் பாருங்க. அங்குதான் கிறிஸ்து பிறந்திருக்கிறார், குடியிருக்கிறார், அங்க போய் சென்று பாருங்கள் என்கிற மாபெரும் அறிவிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. ஒரு மாபெரும் மாற்றம். நம்ம ஒரு வீடு 30 லட்சம் 50 லட்சம் போட்டு வீடு கட்டுகிற பொழுது டவுன்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க வேண்டும் என்று திட்டமிடுவோம். ஒரு கிராமத்துல நான் வாங்க திட்டமிடுவோமா? அது சாத்தியமே இல்லை இந்த காலகட்டத்தில். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்து பெத்லகேமுக்கு போங்க, எல்லாரும் பெத்லகேமுக்கு நடந்து வாருங்கள், பெத்லகேமை தூக்கி பயணிங்கள் என்றார். அன்பானவர்களே, இந்த அறிவிப்பு ஒரு புதிய மாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தது. பெத்லகேமை நோக்கி பார்க்க. ஆகவே இந்த உலகம் இன்றைக்கு எல்லாமே அந்த பெத்லகேம் சிறியதாக எப்ராத்தா என்னப்பட்ட சிறிய பெத்லகேமே சிறியது. யூதேயா பட்டணங்களிலே நீ சிறியது சிறியது என்று நான் ஒதுக்கிவிட மாட்டேன். நீ சின்னவன் என்று ஒதுக்கிவிட மாட்டேன். நீ ஏழை என்று ஒதுக்கிவிட மாட்டேன். நீ ஆகாதவன் என்று உன்னை ஒதுக்கிவிட மாட்டேன். உன்னிடத்தில் தான் நான் பிறக்கப் போகிறேன் என்று கிறிஸ்து பிறந்தார். உலகமே பெத்லகேமை நோக்கி பாடல் பாடுகின்ற, உலகமே பெத்லகேமை நோக்கி பார்ப்பதற்கு அந்த பெத்லகேமிலே கிறிஸ்து பிறந்தார். அந்த அறிவு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு ஏரோதை போன்ற தடைகள் என்னென்ன இருக்கிறது? நம்முடைய வாழ்விலே ஏரோதை போன்ற தடைகள். கிறிஸ்து நம் உள்ளத்திலே பிறக்க முடியாதபடிக்கு கிறிஸ்து பிறக்கிற பொழுது கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு நம்மிடத்தில் என்னென்ன ஏரோதை போன்ற செயல்பாடுகள் இருக்கிறது? அந்த அறிவிப்பை நாம் கேட்கின்றோம். கிறிஸ்து பிறக்கின்ற அறிவிப்பை கேட்கின்றோம். ஆனால் கிறிஸ்து பிறக்க முடியாதபடிக்கு ஏரோதை போன்ற செயல்பாடுகள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த விடியல் பிறக்க முடியாதபடிக்கு, என்னுடைய வாழ்வில் ஒரு புதிய விடியல், புதிய மாற்றம் நிகழ முடியாதபடிக்கு ஏரோதை போன்ற தடை செய்கின்ற காரியங்கள் எவைகள் என்று நாம் புறமிட்டு பார்ப்போம். நம்மை பரிசோதித்து பார்ப்போம். ஆசைகள், அபயங்கள், அச்சங்கள், நடுக்கங்கள், பயங்கள், குழப்பங்கள், போட்டிகள், பொறாமைகள், இவையெல்லாம் நாம் அடியோடு சுக்குநூறாக நொறுக்குவோம். ஆண்டவர் காட்டுகிற விண்வெளி நோக்கி பயணிப்போம்.
ஏரோது வந்தாலும் சரி, வேறு எவர் வந்தாலும் சரி, நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய பயணத்தை வேறு ஒருவராலும் அதை தடுக்க முடியாது, வேறு ஒருவராலும் அதை தடை செய்து மாற்ற முடியாது, திருப்புமுனை ஆக்க முடியாது. நம்முடைய பயணம் உச்சத்தை நோக்கி, நம்முடைய பயணம் முன்னேற்றத்தை நோக்கி, நம்முடைய பயணம் உயர்வை நோக்கி இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே பிறந்திருக்கின்றார். அடையாளத்தை கொடுத்த விடியல், அற்புதத்தை கொடுத்த விடியல், அறிவிப்பை கொடுத்த விடியல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே பிறந்திருக்கிறார். ஆம், அந்த கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே இருள் பழையவைகள் போகட்டும். கடந்த இரவை நீ மீண்டும் வரப்போவதில்லை. போனது போனதுதான். அதே போல கடந்த கவலைகள், கடந்த கால இருள் சூழ்ந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப வரப்போவதில்லை. புதிய விடியலாக கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே பிறந்திருக்கின்றார். புதிய மாற்றம், அவருடைய பிறப்பு வளர 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 வெளிச்சமாக ஒளிர்ந்து 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 நம்மை இன்னும் எல்லா மனிதரை பிரகாசிக்க செய்கிற ஒளியாக பிறந்த கிறிஸ்து என்னையும் உங்களையும் இன்று முதற்கொன்று பிரகாசிக்கிற மனிதனாக, ஒளிரக்கூடிய மகளாக, ஒளிரக்கூடிய மகளாக, ஒளிரக்கூடிய வாழ்வாக என்னையும் உங்களையும் மாற்றுவாராக. தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பின் கடவுளே, புதிய விடியலாக பிறந்த ஆண்டவரே, அடையாளத்தை கொடுக்க, அற்புதத்தை செய்ய, அறிவிப்பை வழங்க பிறந்த விடியலாக இன்று பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த விடியலை ஒருவராலும் மறைக்க முடியாது. எப்படிப்பட்ட கார்மேகம் சூழ்ந்தாலும் அந்த விடியலை, கிறிஸ்து என்னும் விடியலை மறைக்கவே முடியாது. ஆம், எங்களுடைய வாழ்விலே காரிருள் சூழ்ந்தாலும் பேரொழியாக நீர் பிறந்ததினாலே நாங்கள் இனி தடுமாற போவதில்லை, இனி நாங்கள் குழப்ப போவதில்லை, இனி நாங்கள் அச்சப்பட போவதில்லை, இனி நாங்கள் நடுங்க போவதில்லை. ஏனென்றால் எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இல்லத்திலே புதிய விடியல் நீர் பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை தொடங்குகின்றோம். எங்களை முற்றிலும் உங்களுடைய ஒளி பிரகாசிக்க செய்கிறோம். இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமென்.